கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கடகராசிக்காரங்களை தேடி வருவாங்க. அந்த தேவையும் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க முன்னாடி உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய சிரமப்பட்டவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க. பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க. எப்படா நம்மளுக்கு நிம்மதி வரும், நம்ம எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ போகிறோம் அப்படின்னு தினம் தினம் இயங்கிட்டு இருந்தவங்க தான் நீங்கள். உங்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படிப்படியாக வரப்போகுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 29 பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. இதன் மூலமாக வந்து கடகராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு இந்த 5 கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மே 14 குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18 ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசி கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா இனி குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் அவர் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது கடகராசிக்கு என்னைக்குமே கிடையாது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் நீங்கள் பிடிச்ச ஜாப்பு கிடைச்சிருக்காது, நீங்கள் படித்த படிப்புக்கு ஒரு வேலை இருந்திருக்காது, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. கடகராசிக்காரங்க குறிப்பாக பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான். ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே குடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய கடகராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து கடகராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்கள் நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து தர போறாங்க. வரக்கூடிய நாட்களில்
தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும். இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம். ஏன்னா வயது 33, 35, 38 வயது வரைக்குமே கடகராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா, இல்லை ஊருக்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் போகாத கோயிலில் எங்களுக்கு வந்து பிள்ளை பேர் பாக்கியம் மட்டும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தத்தில் இருப்பீங்க. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடங்களுடைய பயிற்சியும் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது இந்த 2025 முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இணைந்து வாழ்வீங்க. காதலில் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சவங்க தான் கடகராசிக்காரங்க. என்னடா நமக்கு மட்டும் காதலில் இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, மற்ற ராசிக்காரங்க எல்லாமே நல்லா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மதத்தோடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டுக்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வீட்டு ஃபங்க்ஷனுக்குமே நம்ம போகிறோம், நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா இது நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்தக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. என்னடா இது வந்து ஏன் இந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்க கிடையாது. ஒரு கல்யாண செலவு, ஒரு படிக்கிறதுக்காக, ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கி தான் இந்த கடகராசிக்காரங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க. எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும், நான் எப்படியோ மாதம் அப்படியே வேலைக்கு போய் நான் குடும்பத்தை சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்ச 2026க்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நடந்து முடிஞ்ச 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொறுத்தவரை ரிசல்ட்டை நினச்சி நிறைய மாணவர் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா, நல்ல காலேஜ் கிடைக்குமா, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பயந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களாக ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விருக போகுது. என்ன நோயினே தெரியல சாமி, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 2000 3000 செலவாகுது. அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு
உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமாக சிரமப்படக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து கடகராசிக்காரங்க தான். விரைவில் உங்களுக்கு அனைத்தும் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான். அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தயடாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக அமையும்.